காலச்சக்கரத்தில் 6வது வீடாக வரக்கூடியதாங்க கன்னி. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். நடுத்தரமான உயரம் கொண்டவங்க. கோபம் அவ்வளோக்கா வராது. அப்படியே கோபம் வந்தாலுமே ஒரு சில வார்த்தைகளை உடனே பேச்சு நிறுத்திடுவாங்க. நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. அடிமேல் அடி எடுத்து வச்சு நடக்கக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவங்கன்னு சொல்லலாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கூச்ச சுபாவங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், வாழ்க்கையை நடுநிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். இதுதான் இவங்களுடைய வெற்றிக்கான ஒரு ரகசியம்னு சொல்லலாங்க. உடல் ஆரோக்கியம் வந்துட்டா தனி கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய நோக்கம், செயல் எந்த சூழ்நிலையும் மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலையும் இவங்க செயல்படுவாங்க. இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு அதை காயம் ஏற்படுத்தாதுன்னு தான் உண்மைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சுகபோக வாழ்க்கைங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனாலுமே கையில் இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. உடன்பிறப்பு வழியில் அதிகமாக ஏமாற்றம் அடையக்கூடியவங்க யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான். மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய செய்தி தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் யார் மனசையும் புண்படுத்த மாட்டாங்க. சரியான நேரத்தை, சரியான வேலையை சரியானபடியாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் சொல்லலாங்க. தானும் தெரிஞ்சுக்கிட்டு தான் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறதுல முன் வரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு உறவினர்கள் மூலமாக தொல்லைங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிரிங்கிறது இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு சில நேரம் நண்பர்கள் எதிரி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. எந்த தப்பான மனிதர்களாக இருந்தாலும் பேச்சு மூலமாக திருத்தி கொண்டு வரக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்களுக்கு முதல் காதல்ங்கிறது நிறைவேறாத ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அடுத்த பட்ச மன வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். தாயும் அதிகமாக நேசிப்பாங்க, தாரத்தையும் அதிகமாக நேசிப்பாங்க. இதனாலேயே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இருக்கும். தாயா தாரமாங்கிற ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காது. ஆனாலுமே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகள் நிலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சீர சிறப்பாக கொண்டு வரக்கூடிய தன்மைங்கிறது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டுங்க. புதன் பகவான் தான் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால புத்திசாலித்தனங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பேசும். இப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய நாட்களில் மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6ல் சனி ராகு இருக்கிறது ரொம்ப சாதகமான அமைப்புங்க. 10ல் குரு இருக்கிறார். அவர்களுடைய தனராசியை பார்க்குறாரு. அதனால குடும்பத்திலையும் சரி, இந்த நேரம் பொருளாதார நிலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்குது. எடுக்கிற காரியம் வெற்றி உண்டாகும். பதவி உயர்வால் இடமாற்றம் உண்டாகும். புனித பயணம் அதிகரிக்கக்கூடிய நேரம், வேலையில் நல்ல அங்கீகாரம், வாழ்த்து கிடைக்கக்கூடிய நேரம், ஒரு உற்சாகமாக செயல்படுவீங்க. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பயந்துருப்பீங்க, இதை செய்யலாமா வேண்டாமா. நான் இந்த நேரம் துணிந்து பல காரியங்கள் செய்ய போகிறீங்க. அஷ்டமத்தில் சுக்குன்னு இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய ஆசைகள் உங்கள் மனசில் இருக்கும். கொஞ்சம் செலவும் உண்டுங்க. ஆடம்பர விஷயங்களே இந்த நேரம் நீங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். 10ல் சூரியன் இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்குள்ள ஒரு திறமை சிறப்பாக இருக்கும். ஆற்றல்ங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தமாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அளவோடு பழகிக்குங்க. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கங்க. குடும்ப வாழ்க்கையில் 3ஆம் நபருடைய தலையிட்டு அனுமதிக்கக்கூடாது. மற்றவங்க பேச்சை கேட்டு இந்த நேரம் செயல்பட வேண்டாம். குடும்ப நிலையில் பாதிப்பு உண்டாகும். வேலை மாற்றம், இடமாற்றம் மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நினைச்சு பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால வீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றுங்க. வீட்டில் ஒரு சின்ன மராமத்து பணி செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால பணம் கொஞ்சம் செலவாகும். மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் சரியான உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்த பாருங்க. தினமுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறது நல்லது. மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வணங்கிட்டு வர பாருங்க. மாலை நேரங்களில் தீபேற்று வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நாட்களில் மல்லிகை பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு
மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை சும்மா அதிகம்தான். ஆனாலுமே நீங்கள் சிரமம் பார்க்காம தொடர்ந்து முழு கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. அடிக்கடி வெளியூர் பயணம் வேலை காரணமாக இந்த நேரம் உண்டுங்க. உடல் சோர்வு கொஞ்சம் வந்து போகும். ஏன்னா வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதால உடலில் ஒரு தெம்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்கும். அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இரவு நேரத்தில் கண்டிப்பாக சரியான தூக்கத்தை எடுத்துக்க பாருங்க. வெளியூர் பயணம் இருக்கிறதால வெளியூர் பயணம் போகிறப்ப உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. வேலை ரீதியாக வியாபார ரீதியாக கொஞ்சம் இந்த நேரம் ரொம்ப பிஸியாக தான் இருப்பீங்க. குடும்ப பிரச்சனை கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு உண்டவும் செய்யும். அதனால குடும்பத்தையும் இந்த நேரம் நீங்கள் சரியாக பார்த்துக்கணுங்க. கணவன் மனைக்குள்ளே பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் உண்டு. ஒன்று சொன்ன மாதிரி தான் மற்றவங்க பேச்சை கேட்டு இந்த நேரம் செயல்படக்கூடாது. கொஞ்சம் எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் நீங்கள் தன்னிச்சையும் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. மனசாட்சிக்குட்பட்டு நடக்க பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். நினைச்சதை நிறைவேறக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரம் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில நேரம் ஒரு சில செயல்பாட்டுகளை அசௌகரியம் இருந்தாலுமே உங்களுக்கு பெரிய பாதிப்பு தராது. வேலையில் பதவி உயர்வு இந்த நேரம் உங்களுக்கு உண்டுங்க. தொழில் உத்தியோகத்தில் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. வாழ்க்கை துணையோட உதவி இந்த நேரம் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குதுங்க. சுக்கரனோட யோகத்தால் நகை ஆடை ஆபரணம் மாதிரியான பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் தொழில் உத்தியோகத்தில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகு கேதுவால் திடீர் பண வருமானம் தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். பல பிரச்சனைகளை சிக்காமல் எச்சரிக்கையாக நிலவக்கூடிய குணங்கிறது இந்த நேரம் உங்ககிட்ட இருக்குங்க. நிறைய பேர் இந்த நேரம் பிரச்சனை உங்ககிட்ட தேடி கொண்டுட்டு வந்து விடுவாங்க. ஆனால் அதில் எல்லாமே நீங்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு பல விஷயங்கள் செயல்பட போகிறீங்க. அதனால நல்ல மாற்றம். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வியாபார ரீதியாக தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு, லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனியார் வேலையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்கள் வேலையில் கவனமாக இருக்க பாருங்கள். ரியல் எஸ்டேட் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கட்டுமான பொருள் இந்த சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த நேரம் பாடங்களை உற்சாகமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, சிறுநீர் பாதிப்பு, ஜீரண கோளாறு மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் கவனம் பாருங்க. ரொம்ப முக்கியமாக அன்னதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யறது நல்லது. உங்களால் முடிஞ்ச உணவு தானம் இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாங்க. இயல்பாகவே நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க நீங்கள் தான். முன்கோபத்தால் தான் இந்த நேரம் நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் வகையிலையும் கொஞ்சம் பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. மற்றபடி இந்த நேரம் எந்த விதமான பாதிப்பு உங்களுக்கு அதிகப்படியான இல்லை, நல்ல மாற்றம் தான். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலம் யோகமான காலமாக தான் இருக்குது. உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதால வியாபாரம் தொழில் நல்லபடியாக நடக்கும். வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இடமாற்றம் பதவி உயர்வு காத்திருக்குது. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலை அமையும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அரசியல் துறை, கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக்கங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகக்கூடிய நேரம். நிறைய ஒப்பந்தம் தொழில் ரீதியாக கையெழுத்தாகும். புதுசாக இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகுன்னு சொல்லலாம். எந்த செயலையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. எடுக்கிற முயற்சிகள் வெற்றியாகிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி கொடுங்க. உங்கள் நிலையில் முன்னேற்றம் தான். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் உண்டாகும். தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில் அக்கறை செலுத்திட்டு வர்றது நல்லது. இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய நேரம். நிறைய விஷயங்கள் திட்டங்களை நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க. அது உங்களால் ஒரு சரியான முறையில் உபயோகப்படுத்திருக்க முடியாது. இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. சூரியனால் இந்த நேரம் பல நெருக்கடிகள் விலகக்கூடிய வாய்ப்பு. குரு பார்வை இருக்கிறதால தன குடும்ப வாக்கு சுக சத்துரு ஸ்தானத்தில் கிடைக்கிறது. இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும். ஒரு பரபரப்பான சூழ்நிலை அடங்கி இனி உங்களுக்கு சாதகமான நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நல பாதிப்பு விலகும். எதிரி தொல்லை பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரணும்னு சொல்லலாங்க. எடுக்கிற வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றகரமான காலம்தான். வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. பொன்பொருள் சேர்க்கை சங்கடம் விலகி நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இந்த நட்சத்திரக்காரங்க அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வளம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நட்சத்திராதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சு விரயஸ்தானத்தில் இருக்கிறதால ஏதாவது ஒரு வகையில் செலவு இருந்துகிட்டே இருக்கும். வர
வரப்பே செலவும் பின்னாடியே இருக்கும். அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டங்களில் திட்டங்களை நீங்கள் சரியாக வகுக்கிறது நல்லது. எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம், வசதி வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் குறைவில்லை. கௌரவம் உண்டாகக்கூடிய நேரம், எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம், தொழில் லாபம் அடையும். தடம் நீங்கன்னே சொல்லலாம். அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்பில்லாத வாழ்க்கை இந்த நேரம் உண்டுங்க. வழக்கு மாதிரியான விஷயம் சாதகமாக முடியும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் இருந்த குறைகள் படிப்படியாக நீங்கும். உடல்நல பாதிப்பு நீங்கக்கூடிய நேரம். வேலையில், குடும்பத்தில், பொருளாதார நிலையில் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட